ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு ஹெல்த்தி சூப் பார்க்க போகிறோம். சூப் எப்போவுமே வின்டரில் குடிக்கணும், குளிர்காலத்தில் குடிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி இந்த சம்மர் நம்ம நிறைய தண்ணி, ஃப்ளூயிட்ஸு, லிக்விட்ஸு, ஜூஸு எல்லாம் குடித்து ஒரு மாதிரி சாப்பாடுக்கு அவ்வளோ ஆப்பிடைட் இல்லைன்னா சூப்ஸ் ரொம்ப நல்லது. சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி. அதுவும் ஹெல்த்தி சூப்பாக ப்ரிப்பேர் பண்ணால் அது ஆல்மோஸ்ட் அ மீல் பை இட் செல்ஃப். ஸோ இந்த ஹெல்த்தி சூப்புக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் வீட்டிலையே காய்ச்ச முருங்கை இலை வச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாத்தையும் நிழல்லையே உணர்த்தி ஆஞ்சு அலசி நிழலில் உணர்த்தி அதை எங்கள் மில் கிரைண்டரில் நாங்களே பொடிச்சு அது கூட இந்த பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி முருங்கை இலை பொடியாக அதை சேல் பண்ணுறோம். நிறைய பேர் வாங்கிட்டு நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கா. ஸோ இன்னும் நிறைய இப்போ பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியை வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸையும் வச்சுட்டு எப்படி ஒரு ஹெல்த்தி சூப் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி என்னோடய எபிசோடில். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் பிடிச்ச முருங்கை இலை பொடி. இதுதான் நாங்கள் இந்த சேஷையில் 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி யார் யாருக்கு எத்தனை வேணுமோ டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சூப்புக்கு எல்லோ பம்கின், அதாவது இந்த பம்கின் மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, தக்காளி, ஒரு சின்ன பிட் வெங்காயம், இதெல்லாத்தையும் இந்த குக்கரில் போட்டு 3 விசில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக் பண்ணுறது ஏன்னா நம்ம அது ஒரு மாதிரி நல்ல நல்ல இதுவாக வரணும், அது கூயியாக வரணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் அதை இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ இதை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம் 3 விசில் விட்டு கொஞ்சமாக தண்ணியை வச்சு இந்த மாதிரி குக் பண்ணியாச்சு. நல்லா குக் ஆகிட்டு இது ஆறின அப்புறம் இந்த மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தேன்னா நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்டர் கிடைக்கும். அதை அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் இந்த முருங்கைப்பொடி போட்டு பாயில் பண்ணால் சூப் ரெடி. நான் அதை காட்டுறேன். ஸோ நல்லா ஆறின அப்புறம் பிளெண்டரில் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கிறது. ஸோ இதில் ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் போடுறேன் நான் முருங்கைப்பொடி. உங்களுக்கு ஜாஸ்தி மெம்பர்ஸ் இருக்கான்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி போயிடும், பிகாஸ் ஃபைன் பவுடராக இருக்குது. ஸோ இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஆஃப் பண்ணிவிடலாம். ஸோ சர்வ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஒரு ரெசிபி சூப் ஆச்சு முருங்கைப்பொடி வச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸஸ் பத்மா ஆட்டா மாவு, கோதுமை மாவில் இந்த முருங்கை இலை பொடியை போட்டு சப்பாத்தி பண்ணி ரொம்ப நல்லா வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுத்து ஒரு போஸ்ட்டில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் பிக்சரும் போட்டிருந்தேன். ஸோ அதையே நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டுருக்கேன். தேங்க்யூ பத்மா ஃபார் த ரெசிபி. அண்ட் இதில் நான் 3 கரண்டி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் முருங்கை இலை பொடி போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நார்மலாக நம்ம இட்டு பண்ணுற மாதிரியே பண்ணணும். இது ஒரு ரெசிபி. ஸோ இன்னொரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸஸ் ராதா முரளிதரன் அடையில் போட்டு பண்ணேன், ரொம்ப நல்லா வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுத்தா. தேங்க்யூ மிஸ்ஸஸ் ராதா. அதை நீங்கள் அடை உங்கள் வீட்டில் எப்படி தயார் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நான் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி எடுத்து தனித்தனியாக ஊற வச்சுட்டு சேர்த்தி போட்டு அரைச்சி பண்ணுவேன். அடைக்கு யூஸ்வலாக நம்ம ரொம்ப கோஸாக தான் அரைப்போம். ஸோ கோஸாக ரஃப்பாக அரைச்சிட்டு அதை வாக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காலோ அதுக்கேற்ற மாதிரி இந்த முருங்கை இலை பொடியும் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் கருவேப்பிலை இதை என்ன போடுறீங்களோ போட்டு ஆட் பண்ணி பண்ணலாம். அதுவும் ஒரு ரெசிபி. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நமக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஈஸியஸ்ட் என்னன்னா நம்ம சாதத்தில் நெய்யை விட்டுண்டு, உருக்கின நெய்யை விட்டுண்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். பட் இது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ஃபார் ட்ரையல். ஸோ எங்கள் வீட்டிலேயே காய்ச்ச முருங்கை இலையை வீட்டிலேயே தயார் பண்ணி பவுடர் பண்ணி
அதில் பண்ண முருங்கை சூப் ரெடி. முருங்கை பொடியோட மஞ்சள் பூசணிக்காய், கேரட் அண்ட் தக்காளி. வேணும்னா இந்த க்ரீம் கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுட்டு போட்டுட்டா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீமி சூப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி, சிம்பிள் பார்ட் ஆஃப் த மீல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க. முருங்கை இலை பொடி வேணும்னா காண்டாக்ட் நம்பர் வந்து 9483866885.